ஹலோ, நம் நாடு, நம் உலகம், நான் சொல்றதான் நல்லது. நான் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா கேட்குறான். பிச்சைக்காரடா எல்லாம் சொல்லுது. சரி, நீ ஏன்டா சொல்ற? உனக்கு நான் பிஜேபி இருந்தாலும் எனக்கு நான் யாருன்னு கேட்டா ரெண்டு உருவம். எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒன்று பிஜேபி, அது கரெக்ட். பிச்சைக்கார நாயங்கெல்லாம் உள்ள புகுந்து எல்லாம் அராஜகம் பண்ணுது, அது வேற. இருந்தால் கூட தேசம், அக்கண்ட பாரதம், இந்த நாட்டினுடைய நலன், அது நான் பார்த்துக்கிறேன், அது வேற. ரெண்டாவது உருவம் என்ன சொல்றதுன்னா, நான் உலகம் மக்கள் உரிமை பாதுகாவலர் வச்சிருந்தவன். உலக மக்கள் உரிமை பாதுகாவலர் ஒட்டக சிறுத்தை. நான் இப்போ எனக்கு என்ன நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஸ்லீப்பர்ஸ் இருக்கு என்கிட்ட. இந்த தேர்தலுக்கு முன்னாடி 418 எம்பிங்க தான். இந்த தேர்தலுக்கு பிறகு பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய 398 எம்பிங்களும் என் பக்கம்தான் இருப்பாங்க, எங்கள் ஸ்லீப்பர்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? நான் தான் தேர்தல் இருக்கே வெளி. எல்லா நாயும் தேர்தல் இருக்கு. சைக்கிளுக்கு காற்று அடிக்க விடாம நான் ஃப்ரீயாக காற்று அடிப்பேன். அவன் காற்று அடிக்கிறேன், நான் அவனுக்கு காற்று அடிப்பேன். ரொம்பக்கு நாய்ங்க. நான் பெட்ரோல் விலையை குறைச்சிருவேன், குறைச்சிருவான். ஒரு மென்டல் லூஸு. அவங்க அப்பனே வேஸ்ட்டு, இவன் ஒரு வேஸ்ட்டு. அவன் காமெடி தாங்கவே முடியல. போறானுங்க புறம்போக்கு பசங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா புறம்போக்கு பசங்களும் என்ன காசு கொடுத்தா என்ன வேணா செய்வாங்க. சரி, நீ சொல்டா உன்னுடைய என்ன தேர்தல். நம்பர் 1, எவன் லஞ்சம் வாங்குறானோ அவன் வலது கையை உபயோகப்படுத்துறானா, இடது கை வலது கை உபயோகப்படுத்துறான், அவன் கையை அப்படியே வெட்டி, இந்த டாக்டர் படத்தில் நம்ம சொல்கிறாள் அந்த மாதிரி, அதை அப்படியே திருப்பி வச்சிருவேன். ஐயா காசு தான் இப்படி தானே வாங்கணும், இப்படி வாங்க முடியாது. ஏன்னா திருப்பி இதை கட் பண்ணி, இது ஃபார்மேஷன் ஆஃப் மெடுலா போன்ஸ் தான். திருப்பி வச்சு இப்படி வாங்க முடியாது, இப்படி வாங்கணும். கழுவும் போது அவன் வேறு மாதிரி கழுவான். எப்படி கழுவுறான் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சட்டம் லஞ்சம் வாங்குகிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, கிளாஸ் 4, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, வங்கா மயிறு மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுங்களுக்கும், ஹைகோர்ட் ஜட்ஜுங்களுக்கும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்களுக்கும் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட லஞ்சம் வாங்கினான்னா அவங்க கையை இப்படி தான் திருப்பி வச்சிடும். இது எங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ. ஆமா, இட் இஸ் அவர் தேர்தல். வேற என்ன இப்படி வாயில வயிற்றுல வச்சுக்க முடியும். அடுத்து என்ன செய்வீங்க? அடுத்து என்ன செய்யறோன்னா, நாங்கள் சொல்றது என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள் படிக்காதவன், குவாலிஃபிகேஷன் கூட இல்லாத நாய்ங்களை நடு ரோலில் நிற்க வச்சு நாயை விட்டு கடிக்க சொல்லணும். அதுக்கு நாயெல்லாம் கரெக்ட் பண்ணி இவனுங்கள் எல்லாரையும் கடிக்க வைக்கணும். அடுத்த என்னுடைய தேர்தலுக்கு என்னன்னா, டிகிரி வாங்கிட்டான் ஒரு புறம்போக்கு சொல்கிறான். ஐயோ கேவலம். அங்கங்கே தாம்பரத்தில் ஒரு கிறிஸ்டின் ஒரு அசோசியேஷன், அங்கே போய் 4 கோர்ஸ் சாப்பிட்டு அவர் டாக்டரான். தேவடியா பசங்களா இப்படிலாம் ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தா நான் என்ன மயத்துக்கு டாக்டரு? இந்த டாக்டர் பட்டத்தை எல்லாம் ஆப்படிச்சு ஷூ அடிச்சு, அதெல்லாம் ஷூ அடிச்சுன்னா தப்பா?
ஷூ அடித்து அவன் ஷூவை கட்டி அவனை அடிக்கணும். அதுதான் ஷூ அடிச்சு. நான் நீங்கள் நினைக்கிற ஷூ அடிச்சு இல்லைங்க, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் இந்த தேர்தலுக்குள்ள 3வது ஒரு பெரிய பிரச்சனை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரிசி, பருப்பு, கோதுமை, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானியங்களை கேட்டகரைஸ் பண்ணி அதை எப்படி யாருக்கு உதவுன்னு சொல்லிட்டு பண்ணணும். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கும். அடுத்தது இந்த 100 நாள் வேலை, 150 நாள் வேலை, இந்த ஃப்ராடுலண்ட் வேலை, இதெல்லாம் நான் இதெல்லாம் கான்குபைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆரம்பக்கணும் எவனா வேலை செய்கிறான், 100 நாள் வேலை, 150 நாள். இது என்னுடைய தேர்தல் அறிக்கை கிடையாது. அடுத்து என்னுடைய தேர்தலுக்குள்ள பெரிய விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட், இது மை மேனிஃபெஸ்டோ. மேரா மேனிஃபெஸ்டோ இஸ் that every citizen of India, after completion of his 10th plus 2 examination, he should undergo 1 year military training. Is necessary today. அடிச்சிருவான் ஆப்பு, எல்லாம் ரெடியாக இருக்கா, கொயான்னு அடிச்சு இப்போ சாக போகிறீங்க. இப்போ அந்த இதில் ஒரு தைவானில் போச்சு. எந்த புறம்போக்கு அரசியல்வாதியும் தெவடியா பசங்களும் பாலிட்டிஷியனும் எந்த நாயுமே காலைல எழுந்திருக்குது. இந்த புறம்போக்கு நாய் காலைல எழுந்திருக்கு. பார்க்குற எல்லாம் பண்ணணும்னா மேகம் குடிக்குது, காக்கா கத்துது, குயாங் கத்துது. இன்னும் அடுத்தது 2வது செகண்ட் ரவுண்டு வரப்போகுது. மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அப்படியே இப்படி தூக்கி காட்டுறான், அப்படி தூக்கி காட்டுறான், ஒருத்தன்றான். இதுதான் தமிழ்நாட்டு அரசு. இன்னும் அங்கடா அரசியல். அதனால் அரசியல்வாதிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் விற்காம நீ ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்கும்போது அரசியல்வாதிக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வைக்காம தேர்தல் நடத்தினா உன் தேர்தல் கமிஷன் நீங்கள் ஒரு மயிரை ஆட்ட முடியும். சரி, இருக்கிறத வச்சு அப்போ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நரேந்திர மோடி தவிர வேறு யாராலும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. அவன் ஒரு பனியன் போட்டு சுற்றி நிற்கிறான் பாரு, புறம்போக்கு நாய் ராகுல். அவனுக்கு என்ன அவனும் அந்த முக ஸ்டாலின் ஒன்று. அதை விட அது கேவலமாக வச்சிருக்கா பாரு கனிமொழி. அவள் பிறப்பில் பிழை இருக்குது. இதுதான் இன்னைக்கு அதுதான் சனாதனம். ஆனால் காலப்போக்கில் அது தட் இஸ் நாட் மெட்டீரியல். கனிமொழி பிறப்பில் பிழை இருந்தாலும் ஷீ இஸ் ஏபிள் டு கான்ஃபியூர் எல்லாம் பண்ணி நல்லா மேனேஜ் பண்ணி நல்லா பரவாயில்ல. ஒரு பெரிய விஷயம் சொல்லி அதையும் சொல்லிடுறேன், உங்களால் என்ன மயிர் பிடுங்க. அவன் அந்த ஒரு மராத்தான் பண்ணும்போது ஒரு வயசான ஒருத்தர், அப்போ எனக்கு என்ன ஒரு 58-60 வயசு. கனிமொழி அந்த என்ன மேலே டிஷர்ட்டு அந்த அண்டர் இது போட்டுன்னு ஓடும்போது எல்லாம் அவர் ஒரு அட்வொகேட். அவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, எனக்கு வேறு ஸ்டேட்டில் இது கொடுங்க, ஏஜெண்ட்டாக கொடுங்க. அவர் குவாலிஃபிகேஷனாக போட்டு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் அந்த பொம்பளைக்கிட்ட போனால் நாத்தை தாங்க முடியல சார்ன்னு சொன்னேன். அதெல்லாம் பேச முடியுமா? இருந்தாலும் என்னுடைய கடமை சொல்லிடுறேன். ஆனாலும் இந்த நாத்தா மயிறு மட்டை இதெல்லாம் ஐ எம் நாட் கன்சர்ன்.
மு.க. ஸ்டாலினோட கனிமொழி வந்து வெரி இன்டெலிஜென்ட், பேலன்ஸ், டாலரேட்டட். எல்லா பாவங்களையும் இந்த தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பசங்க பண்ண பாவத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு பண்ணி அப்படி பண்ணால் அவங்க முதலமைச்சர் வந்து வேறு என்ன பண்ணணும்? தமிழ்நாடு நம்மளே தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பசங்க தானே, எல்லா தேவடியா பசங்களும் தான் தமிழ்நாட்டை பிறந்த, எவனும் சம்சாரி பசங்க இல்லை. அதனால் ஐயோ ஒருத்தங்க பாரு அந்த எடப்பாடி பழனிசாமி, ஆமாம் நான் நான் அப்படி பண்ணேன். இந்த மாதிரி காமெடி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா அரசு. சரி நான் வரேன், என் தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முதல்ல வந்து கை வெட்டணும். அந்த கையை வெட்டி இப்படி கேட்குறாங்கள, அதை வந்து இப்படி வெட்டி விட்டோன்னா இப்படி தான் கேட்குறோம். அடுத்தது அது வந்து ஜட்ஜி வரைக்கும், எந்த ஜட்ஜி துட்டு நிறைய ஜட்ஜி சிட்டிசனுக்கு துட்டு வாங்குறாங்க. அங்கே ஒரு அள்ளிக்குளத்தில் இருக்கிற ஜட்ஜிங்க 2 பேர் வந்து 2-3 பேர் பெரிய பெரிய வீடுலாம் கட்டுறாங்களாம். ஐயோ இதெல்லாம் பார்க்காம அந்த விஜிலன்ஸ், ஹைகோர்ட் விஜிலன்ஸு வந்து மயிர் பிடிங்கினுக்கிறாங்க. ஆமாம் பிடுங்குவாங்க, அவங்களுக்கு என்ன வேலை? ஜட்ஜி பண்ணால் தப்பு இல்லையா? எல்லாமே பெரிய அள்ளி கான்டாக்ட் இருக்குது. அள்ளிக்கு கான்டாக்ட் நிறைய விஷயங்கள கான்டாக்ட் இருக்குது. ரொம்ப அராஜகமாக அள்ளி நடந்துக்கிறாங்க இப்போது. ஏன்னா அந்த மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி கிடைக்காதுன்னு சொன்ன உடனே நிறைய அராஜகமாக அந்த மாதிரி நடத்துங்க. சரி, இது என்ன போட்ட டிஃபார்மேஷன் போடுறீங்களா, ப்ராசிக்யூஷன் போடுங்க, மயிர் பிடுங்க, மட்டை பிடுங்க. அடுத்தது என்னன்னு கேட்டால், இந்த அப்பாயின்மெண்ட்டில் வந்து புதுசாக டிசைனாக கொடுக்குறான். இது என்னுடைய தேர்தல் அறிக்கை. புதுசாக தேர்தல் அறிக்கையை கொடுத்து இப்படி டெம்பரரி எல்லா மாதிரி அழிச்சிட்டு எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸ் தான். அதை செலெக்ஷன் ப்ராசஸில் மாற்றி அமிச்சின்னா உனக்காக ஸ்பெஷலாக ஒரு பெரிய அயன்றாடு சுட உனக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் அனுமதி கோரும். இது எங்கள் தேர்தல். அடுத்த தேர்தல் இருக்குது என்னென்னா ரேஷன் கார்டு. ஒரு புறம்போக்கு சொல்கிறான், பிஜேபி ஆட்சி வந்து ரேஷன் கடையா? ஏண்டா அதை வச்சு தாண்டா போய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ரேஷன் கடையில் வந்து எனக்கு 5 கடை கூட 10 ஒரு புறம்போக்கு சொன்னால் அஸ்திரியில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து, சரி சார் எனக்கு 20 ரேஷன் கடை கொடுத்துரு. யாரா கொடுத்துருக்குல சார்? கொடுத்தாங்க சார். இந்த தேவடி அப்போ எங்கள் அரசியல் தானடா பண்ணிக்கிறீங்க. ஒன்றால் ரேஷன் கடையில் கொள்ளை அடிக்கிறது, கிருஷ்ணாவில் கொள்ளை அடிக்கிறது, இதில் கொள்ளை அடிக்கிறது. எவ்வளோ பேர் நம்ம சொத்தெல்லாம் எஸ்சி எஸ்டி சொத்தெல்லாம் அதெல்லாம் காசு எவன் சொத்தை போய் எவன் பொண்டாட்டி அமுக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன்னுடைய அறிவை பயன்படுத்த தயார் விட்டாய். உலக அளவு சிந்தனை பண்ணுங்கடா. மனுஷனாக பிறந்தேன்னா நான் இன்றைக்கி சொல்கிற திருமாவளவன் உனக்கு மனுஷனாக பிறந்தா உலக அளவில் சிந்திக்கணும்டா. தமிழ்நாட்டு வரைக்கும் இந்தியா வரைக்கும் சிந்திக்காத. உலக அளவில் சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா உன்னுடைய அச்சீவ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிச்சைக்காரன், இந்த நாய், இவனே வந்து ஓசி எடுப்பு சோறு அப்பனை வச்சு வந்துட்டான். அண்ணன் தம்பியெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அவன் கூடலாம் இருந்துலாம் இன சமுதாயத்தை காக்க முடியுமா? நான் சொல்கிறது புரியலையா தெரியல. திரும்ப அவன் புரியும்னு நினைக்கிறேன். வீறு கொண்டு எழுவோம். ஒரு மனிதனாக பிறந்தால் வீறு கொண்டு எழுவோம். இந்த மானிட ஜாதிரத்தில் ஒரு சமுதாயத்தை கேவலமாக நினைக்கின்ற அத்தனை பேரை வீழ்த்தி மேலே வரும். சந்திரகுப்த மௌரியர் வந்தார்ல. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? சந்திரகுப்த மௌரியர் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் எங்கே சாணக்கியர் காலில் விழுறீங்க. சாணக்கியர் காலில் அவனுக்கு ஜாலரை அடிக்க ஜெய் சக் ஜெய் தக்கிட்ட திரிக்கிட்ட தக்கிட்ட தும் தும் தத்தாக்கு திரிக்கிட்ட தும். அவனுக்கெல்லாம் ஜாலரை அடிக்கல. அசிங்கமா இல்லையா? வாழ்ந்தால் வீரமாக
ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரமாக. ஆமாம். சரி, அடுத்தது எல்லா கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் தேசியமயமாக்கும். இந்திரா காந்தி அம்மா பண்ணாங்கல்ல. இவனுங்கெல்லாம் எப்படி கல்லூரி அமைச்சானுங்க? இவனுங்கெல்லாம் எப்படி கல்லூரி அமைச்சானுங்க? அதிமுகவில் பணம் வந்து அதில் பணம் வந்து எல்லாத்தையும் அமுக்கி எல்லாத்தையும் அமுக்கி இதெல்லாம் அமுக்கி இவனுக்கு கல்லூரி அமைச்சு லேண்டுங்கெல்லாம் அமுக்கி எல்லாத்தையும் தேசியமே. இது என்னுடைய தேர்தல் வாக்குறுதி. அடுத்தது என்ன? அடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னான்னு கேட்டால், இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கார்ல, இந்த நான் மயிர் கொடுக்குறேன், உனக்கு புல்லை கொடுக்குறேன், இந்த எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணு. எல்லா டாக்டருங்களுக்கும் ஹோமியோபதி டாக்டர், அலோபதி டாக்டர், ஆயுர்வேதிக், யுனானி எல்லாத்தையும் கன்சல்ட் ஒரே கவுன்சில் தான். எல்லா நாயும் ஒரு நாய் தான். எல்லா நாயும் சேர்ந்து மக்களை கொள்ளையடிக்கிறாங்க, கமர்ஷியலாக டீல் பண்ணுறானுங்க. எல்லா நாய்க்கும் ஒரே கவுன்சில் தான், ஒரே ஹாஸ்பிட்டல் தான். தனித்தனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட எல்லா டாக்டரை வச்சு அவங்க எடுக்கிற முடிவை வச்சு தான் முடிவு பண்ணோன்னு சொல்லணும். ஜங் சக்கா ஜங் சக்கா ஜங் சக்கா ஜங் எல்லாரும் வாயில் போவாங்க. ஐயோ பணம்லாம் போயிடு, பணம் போனோம். டேய் வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணுங்க. இப்போ தானே ஆரம்பிச்சு தைவானில். அடுத்த மறுபடியும் தைவானில் ஒரு பூகம்பம், அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு மாபெரும் பூகம்பம். எல்லா பில்டிங்கும் இடிஞ்சு தூள் தூளாகி கட்டடங்கள் எரிஞ்சு தண்ணி கிடைக்காம சாக போகிறீங்கடா. நீ எப்படி சொல்? நான் சொன்னா தேர்தல் அறிக்கையானா? ஆமாம், தேர்தல் அறிக்கையாக வச்சுக்கலாம். ஆமாடா, இது என் தேர்தல் அறிக்கை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்டடங்களும் அநியாயமாக கட்டப்பட்ட கட்டடங்களும் அரசியல் கட்சிகளுடைய கட்டடங்களும் இடிந்து விழும். எல்லாம் மண்ணோட மண்ணாக போவார்கள். அதற்கான ஏற்பாடை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். சரி, நீ இவ்வளோ சொல்கிறிய, நீ பாராளுமன்றத்தில் 450 சீட் நான் வாங்குவேன். எனக்கு வந்து அங்கே என்ன இருக்குது, ஸ்லீப்பர்ஸ் இருக்குது, எனக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இதை போட்டு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் நிற்கிற தொகுதியில் 3 தொகுதி கூட ஜெயிக்காது. ஏன்னா அவனுக்குள்ள ஒற்றுமை இல்லை, யாரும் அதை பற்றி விரும்பவும் இல்லை. அடுத்து பாமக 2 இடத்துல, பிஜேபி 5 இடத்துல ஜெயிக்கும். எல்லாம் திமுக. இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்லாம் அவங்கெல்லாம் ஜெயிக்க வேண்டிய ஆட்கள். ஆனால் அவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான அந்த இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் பார்க்கலாம். இருந்தாலும் அவங்க வளர வேணும். அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைவர்களாவது அந்த இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்டுடைய முக்கியத்துவம் வந்து இந்த நாட்டினுடைய இதுக்காக பாராடும். ஜால்ரா போகிறதுக்காக பிறந்த இந்த புறம்போக்கு பசங்கள்லாம் மாறணும். இவனுக்கெல்லாம் கை மாற்றலாமல் வேணாம். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், ஒருத்தர் சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு அதிகமாக கொடுங்க, பெண்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுங்க, 33% கொடுங்க, எல்லாம் கொடுங்க. ஆனால் உன் வெப்பாட்டிங்களுக்கு கொடுக்காது, உன் காதலிங்களுக்கு கொடுக்காது. தேவடியா பசங்க, போறம்போக்கு தேவடியா பசங்க. அதனால் அதை வந்து சுயமாக வந்து இருக்கிற பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்க வேண்டும். தேர்தல் இது ஏன் தேர்தல்? அடுத்த தேர்தல் இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கல? தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கு எடுத்த அந்த திமுக வந்து அடுத்த தேர்தலில் 10 சீட்டு இல்லை 5 சீட்டு கூட வாங்க. எல்லா யுக பசங்க எல்லாரையும் எல்லா ஜாதியும் அமுக்கி அவன் துரைமுருகன்
அவன் ஒரு வேஸ்ட்டு வெங்கடாச்சலம், அவன் புள்ள கதிரானந்த். நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீ பேஸ் பவுடரை போட்டு சுற்றி நிற்கிறான். எப்படி இருக்குது தேவடியா பசங்களுடைய ரிப்போர்ட். அடுத்தது பஸ்ஸில் ஓசியில் போறியான்னு சொன்னான் ஒரு புறம்போக்கு. அவன் ஜெயிலுக்கு போனானா இல்லையே தெரியல, வந்துட்டான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஜாதி வரியாக கேட்டால் இங்கே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு 70% வாக்குகளும், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் 20%. மிச்சமெல்லாம் நகின்னு போகணும், ஐயோ சீக்கிரம் நகின்னு போகணும். ஆமாண்டா, நீங்களாம் நக்கின்னு தான்டா போக போகிறீங்க. இந்த புறம்போக்கு ஒரு நாள் ஏமாத்திருந்ததுன்னா எல்லாரையும் செருப்பாலே அடிச்சு தெத்து போகிறாங்க. இதுதான். ஆனால் அங்கெல்லாம் வேற விஷயம், வடநாடெல்லாம் வேற விஷயம். பிஜேபி 411 சீட்டு வருமானு ஒருத்தர் கேட்டார். 411. இங்கே தமிழ்நாடு பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. இவனுங்கெல்லாம் எப்படி ஆட்சின்னு சாவறானுங்க, காலப்போக்கில் என்ன பண்ணுறானுங்கன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல் எல்லா கல்வி நிறுவனங்களும் தேசியமயம். அம்மா இந்திரா காந்தி காந்திலாம் மறக்க முடியாது. பண்ண மாதிரி எல்லா கல்வி நிறுவனம் தேசியமயம். இந்த கல்வி தலைவரெல்லாம் ஜெயிலில் போட்டு வங்காள விரிகுடா, இந்த அரபிக்கடல், இல்லை இந்து மகாசமுத்திரத்தில் உள்ளே கூட்டு போய் சாவடிச்சிடணும். ஆமாம், தேவடியா பசங்க பண்ணுற அராஜகம். ஆஹா, இந்த எஜுகேஷன் தலைவர்கள் சொல்லி நிற்கிற பண்ணுங்களா, ஐயோ இவனுக்கு மூஞ்சி பார்த்தாலும் தெரியும். அது ஒருத்தன் ஐஸ்வரி வேலை புள்ள ஒருத்தங்கிறான், ஐஸ்வரி கடை. அவன் பெரிய என்னன்னா பட்டெல்லாம் வாங்கி அந்த புறம்போக்கெல்லாம் கல்வி நிறுவனம். இந்த பாரிவேந்தர் அவன் மூஞ்சி பாருங்க, நாய் கூட பீப்பேல மூஞ்சியை பார்த்தேன். கேவலமாக இருக்கிறவனுங்கெல்லாம் இந்த எஜுகேஷன் இது பண்ணியிருக்காங்கன்னா, என்னுடைய தேர்தல் இருக்கேன்னா இவனுங்கெல்லாம் எடுத்துன்னு போய் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திர அடிவாரத்தில் அமைச்சிட்டு குனிஞ்சி செருப்பாலே முன்னாடி அடிச்சுன்னா மேலே ஏறி. அடுத்தது என்னன்னா, இந்த விவசாயிகளுக்கான தேவைகளுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கமிட்டி போட்டு, ஒரு கமிஷன் போட்டு, அவங்களுக்கான எல்லா நடைமுறைகளும் நேரடியாக மத்திய சர்க்கார் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த அரசியல் நிர்பந்தங்கள்லாம் தவிர்த்து அவங்களுக்கான அந்த உற்பத்திக்கான எல்லா சலுகையும் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றப்படுத்துறதுக்கான இதுதான் என்னுடைய தேர்தல். சரி, உங்கள் தேர்தலுடைய பேர் உலக மக்கள் உரிமைப்பாங்க. ஏன்? உலகம் பூரா எந்த தான், பாகிஸ்தான் எந்த தான், ஸ்ரீலங்கை எந்த தான், ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களாம் சண்டை போட்டுக்க தான் செய்வோம். சண்டைன்னா உலகம் இன்னைக்கு நேரத்தா போடுறாங்க காலங்காலமாக. இந்த செயற்கையான நபர்கள் அக்கில் காட்டுறது, கையை காட்டுறது, ஏன்றது, ஓன்றது. நான் நினச்சேன்னு வச்சுக்க, ஓவர் நைட்டில் எல்லாம் தலையெழுத்தாக மாற்றிடுவேன். நான் யார்? கிருஷ்ண பரமாத்மாவுடைய, நானே கிருஷ்ண பரமாத்மா மீண்டும் வந்திருக்கிறேன்.